திண்டுக்கல்லில் நகைக்கடைகள் மற்றும் உரிமையாளர்கள் வீடு என 5 இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், எந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திண்டுக்கலை சேர்ந்தவர் தினேஷ் மற்றும் அவருடைய தம்பி திரேஜ் தாடிக்கொம்பு சாலையில் கருப்பணசாமி கோயில் எதிர்வரும்ல இவர்கள் வீடுகள் உள்ளது. அண்ணன் தம்பி இருவரும் திண்டுக்கல் RS சாலை மற்றும் மேற்கு ரத வீதி, அரசமர தெரு ஆகிய இடங்களில் ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி என்ற பெயரில் நகைக்கடையானது நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமாக ஒரு கடையும் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் 4 மணி அளவில் திருச்சி, மதுரை, சென்னை பதிவு கொண்ட 6 கார்களில் திண்டுக்கலுக்கு வந்த 25க்கும் மேற்பட்ட வருமானத்துறை அதிகாரிகள் அவர்கள் பின்னால் 4 கார்கள் RSS சாலையில் உள்ள மேற்கு ரதவியில் அரச மரத்தில் உள்ள திண்டுக்கல் ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி நகைக்கடைக்கும் 2 கார்கள் தாடிக்கொம்பு சாலையில் உள்ள நகைக்கடை அதிபரின் வீடுகளுக்கும் சென்று சோதனையானது தொடங்கினர். அப்போது வீடுகளில் கடையில் இருந்து யாரும் வெளியே செல்ல அனுமதி அளிக்கவில்லை. இதே போல் வெளியிருந்து யாரும் உள்ளே செல்வதற்கும் முழுமையாக அனுமதி அளிக்காமல் அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் பாதிப்பு ஏற்படாமல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையானதை நடத்தினர். மதியம் 4 மணிக்கு தொடங்கிய சோதனையானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டு வருகிறது. இடையில் மாலை 5 மணிக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை முழுமையாக குறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் புதிதாக யாரும் கடைக்குள் வராமல் இருப்பதற்காக கடைகள் முழுமையாக பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கடைகள் மூடப்பட்டிருந்தது. மேலும் கடைகள் முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த வருமானத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து கம்ப்யூட்டர்கள், நகை மற்றும் விற்பனை தொடர்பான பராமரிக்கப்படும் ஆவணங்களை தொடர்ந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதைத் தொடர்ந்து அவருடைய இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் தினேஷ் மற்றும் திரேஜ் ஆகியோர் வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள முக்கிய ஆவணங்கள், கம்ப்யூட்டர்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் ஒரு சில அதிகாரிகள் கடையில் இருந்து தொழில் அதிபர் வீடுகளில் இருந்து நகைக்கடைகளுக்கு மாற்றி சென்று சோதனையானது செய்து வருகின்றனர். இவர்கள் வீட்டில் இருக்க ஆவணங்கள் மற்றும் கடையில் இருக்க ஆவணங்கள் உள்ளிட்டவை ஆய்வு செய்வதற்காக 2 பகுதியிலுமே உடனடியாக கார்களில் சென்று சோதனை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். மீண்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை குறித்து போலீசார் கூறுகையில், வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக மதுரை வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் தான் திண்டுக்கல் ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி கடையில் உரிமையாளர் வீடுகளில் நடைபெற்று வருகிறது என்று முதல்கட்ட தகவலானது போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. மேலும் திண்டுக்கல் உள்ள நகைக்கடை அதிபரின் 2 வீடுகள் மற்றும் கடைகளில் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைகள் என மொத்தம் 5 இடங்களில் சோதனையானது தற்போது தொடங்கியுள்ளது. இதில் மதுரை வருமானத்துறை அதிகாரி கூடுதல் இயக்குனர் மைக்கேல் ஜால்ட் மற்றும் அதிகாரிகள் திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட நகைக்கடைகள் சோதனையானது நடத்தி வருகின்றனர். மேலும் திண்டுக்கல் இருக்கக்கூடிய அவர் வீடுகளும் சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை தொடர்பாக 2வது நாளாக இன்று காலை முதலே தற்போது சோதனை தொடங்கியதால் அந்த கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டு சோதனையை வருமானத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். அவர் ஆவணங்கள் மற்றும் கம்ப்யூட்டர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய நகைகள் உள்ளிட்டவை முழுமையாக ஆய்வானது செய்து வருகின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.